மனிதனை நம்பி நம்பி வேதனை தானே தம்பி, இயேசுவை நம்பி நம்பி வந்திடு தம்பி தம்பி, இயேசுவை நம்பி நம்பி வந்திடு தம்பி தம்பி, மனிதனை நம்பி நம்பி வேதனை தானே தம்பி. கஷ்டங்கள் வந்தாலும் கைவிடார் இயேசு தெய்வம், கஷ்டங்கள் வந்தாலும் கைவிடார் இயேசு தெய்வம், தோல்வியை நீக்கிடுவார் ஜெயத்தை தந்திடுவார், தோல்வியை நீக்கிடுவார் ஜெயத்தை தந்திடுவார், மனிதனை நம்பி நம்பி வேதனை தான் தம்பி, இயேசுவை நம்பி நம்பி வந்திடு தம்பி தம்பி, இயேசுவை நம்பி நம்பி வந்திடு தம்பி தம்பி, மனிதனை நம்பி நம்பி வேதனை தானே தம்பி. சரிமகமா சதமரிமா நிகரி சரி பமகமமா. பெற்றோர்கள் மறந்தாலும் கைவிடார் இயேசு தெய்வம், நண்பர்கள் விலகினாலும் கைவிடார் இயேசு தெய்வம், சுற்றத்தார் வெறுத்தாலும் கைவிடார் இயேசு தெய்வம், சுற்றத்தார் வெறுத்தாலும் கைவிடார் இயேசு தெய்வம், காண்கின்ற தேவனவர் அன்பாய் அணைத்திடுவார், காண்கின்ற தேவனவர் அன்பாய் அணைத்திடுவார், மனிதனை நம்பி நம்பி வேதனை தானே தம்பி, இயேசுவை நம்பி நம்பி வந்திடு தம்பி தம்பி, இயேசுவை நம்பி நம்பி வந்திடு தம்பி தம்பி, மனிதனை நம்பி நம்பி வேதனை தானே தம்பி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பட்டணத்தின் நடுவிலே புகழ் பெற்றவர்களாக வைத்திருக்கிறார், பேர் புகழ் பெற்றவர்களாக மாற்றுகிறார். ஆபிரகாமை அழைத்த போது சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நம்ம செய்திக்காக ரூத் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லேகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். போவாசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்த்துதல் செய்தி. பெத்லேகேமிலே நீ பாக்கியவானாய் இருந்து புகழ் பெற்றிருக்க கடவாய். இன்றைக்கு இந்த செய்தியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இருக்கிற இடத்திலே பாக்கியவான் புகழ் பெற்றவன், பாக்கியவான் புகழ் பெற்றவன் என்று மற்றவர்கள் சொல்ல ஆண்டவர் உங்களையும் வைப்பாராக. பெத்லேகேம் குறித்து ஒரு சிறப்பான வார்த்தையை நாம் பார்க்கும்போது வேத புத்தகத்திலே முதலாவது வாழ்த்துதல் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, போவாஸ் பெத்லேகேமிலிருந்து வந்து அறுக்கிறவளை பார்த்து சொன்ன ஒரு வாழ்த்துதல், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. The Lord be with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. பெத்லேகேமின் சிறப்பு என்ன? தேவனை வாழ்த்துகிற அனுபவம். இன்னைக்கு அநேகர் தங்களை வாழ்த்துகிறார்கள், மனிதரை புகழ்ச்சியா சொல்றாங்க. ஒரு அரசியல் தலைவன் வந்தால், ஒரு மத போதகர் வந்தால் அவருக்கு புகழ்ச்சியை சொன்னால் அவர் சந்தோஷப்படுகிறார். ஆனால் ஆண்டவரை புகழ்ச்சியாக சொல்லுகிற ஒரு போவாசை பார்க்கிறோம். பெத்லேகேமின் சிறப்பு என்ன? ஆண்டவரை உயர்த்துவார்கள், ஆண்டவரை புகழ்ச்சியாய் சொல்லுவார்கள். ஆண்டவரை புகழ்ச்சியாய் சொல்லி சொல்லுவோம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லும் போது வேலை செய்கிறவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அதே 4ஆம் வசனத்தில் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. The Lord bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துதல் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது.
நாம் மற்றவர்களை சபிக்கிறவர்களாக அல்ல, வாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பெத்லகேமுடைய அனுபவம் என்ன? இது புகழ் பெற்ற இடம். நீங்கள் வேதத்திலே மீக 5:2 வாசிக்கிறோம், ஆயிரங்களுக்குள் சிறிதாயிருந்தாலும் ஆளுகிற ராஜா தோன்ற போகிற இடம். ஆம், இந்த பெத்லகேமில்தான் இங்கே போவாசை நாம் வாசிக்கிறோம். ஒரு பெரிய வாழ்த்துதலை நீ கூறிக்கொண்டே இரு. சபையில ஸ்தோத்தரித்து ஆராதித்து மையப்படுத்தி வீட்டில் தேவனை புகழ்ந்து ஸ்தோத்தரித்து உன் பிள்ளைகளோடு தேவனை வாழ்த்தி மையப்படுத்தி கொண்டிரு. அது சிறிய வீடாக இருக்கலாம், சிறிய அனுபவங்களாக இருக்கலாம். ஆம், பாக்கியம் பெற்றவனாய் புகழ்ச்சிக்குரியவனாய் தேவன் உருவாக்குவார். ஆம், இந்த சிறிய பெத்லகேமிலே உலகை ஆளுகிற நம்முடைய மீட்பராகிய தேவாதி தேவன் இயேசு பிறந்தார். மத்தேயு 2:1 யூதருக்கு ராஜாவாக பிறந்த பெத்லகேமின் பாலகன் என்று வாசிக்கிறோம். ஆம், இந்த பெத்லகேம் அது ஒருவருடைய நகோமி போல கலங்கி தோற்று போய் கணவனை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தன்னுடைய நம்பிக்கையில்லாத இளம் வயதுள்ள மருமகளை அழைத்து வந்தாலும் ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அங்கிருந்து வழியை திறப்பார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது நம்பிக்கையில்லாத ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். தேவனை துதியுங்கள், தேவனை புகழ்ச்சி ஆக்குங்கள், அவரை மையப்படுத்துங்கள், வழியை தேவன் திறப்பார். வேதத்திலே போவாஸ் சாட்சி உள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை முன்பாக வைக்கிறார். வேதத்திலே நீங்கள் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவனுடைய பின் சந்ததி உள்ள சாலமன் ஆலயத்தை கட்டி 2 பெரிய தூண்களில் ஒன்று அங்கே போவாசுடைய பெயரை வைக்கிறார். அவனுடைய பெயரை ஆண்டவர் நிலைநிறுத்த விரும்புகிறார். போவாசுடைய குடும்பம், அவருடைய வம்சம் வேதத்திலே நிலைநிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஊழியர்களாகிய நாங்கள் வீடுகளிலே, குடும்பங்களிலே, திருமண நாட்களிலே மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆபிரகாம் சாராள் போல, ஈசாக் ரெபேக்காளை போல, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போல, ரூத் போவாசை போல என்று வாழ்த்துகிறதை பார்ப்பீர்கள். உன் குடும்பம், உன்னுடைய வாழ்க்கை வேதத்தின் சரித்திரமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். போவாசை குறித்து நான் வாசிக்கும் போது வேதத்தில் மென்மையான ஒரு தன்மை உடையவர்களாக இருந்தார். வேத புத்தகத்தை ரூத்தின் புத்தகம் முழுதும் படியுங்கள். அவருடைய தன்மை மென்மையாக இருந்தது. சொல்லுவோம் சாஃப்ட் நேச்சர். வாழ்க்கையில ஒரு மிருதுவான வாழ்க்கை. ஒரு எஜமான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலே எஜமான்களே, உங்களுக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரத்திலே நீங்கள் பட்சமாக இருங்கள் என்று வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவார். அதே போல வேலைக்காரரை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடும் எஜமானாய் இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து நீங்களும் கபடமில்லாத இருதயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மென்மையான ஒரு ஜீவியம் எஜமான் வேலைக்காரர்கள் குடும்பங்களிலே இருக்க வேண்டும். நம்மோடு இருக்கிறவர்களை விசாரிக்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்துவுடைய தன்மை என்பதை மறக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிறார், பிள்ளைகளை விசாரிக்கிறார், கணவனை விசாரிக்கிறார். நம்முடைய பிரச்சனையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய குறைகளையே பேசிக் கொண்டிருக்கிறோம், மற்றவருடைய காரியங்களை விசாரிக்க நினைப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தன்னுடைய வேலைக்காரர்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ரூத்தையும், நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கே இருக்கிற தண்ணீரை குடிக்கலாம், இது முடிகிற வரையிலும் ஒருவனும் உன்னை தொட முடியாது என்று சொல்லி உத்தரவாதம் பண்ணுகிறார். வேலைக்காரர்கள் உத்தரவாதம் பண்ண வேண்டும். நம்மோடு இருக்கிறவர்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். போவாசை குறித்து நான் வாசிக்கும் போது அவர் சாட்சி இருந்தது. ரூத்து உறவு முறையான ஒரு பெண்தான். ஒரு நாளில் நகோமி சொல்லுவார், போவாஸ் இன்றைக்கு களஞ்சியத்தில் எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு இன்றைக்கு அவர் தூங்க போவார். அப்பொழுது நீ அந்த இடத்துக்கு போ, இன்ன விதமாக நடக்க வேண்டும், குளித்து நீ எண்ணெய் பூசி வஸ்திரத்தை உடுத்தி போ, உனக்கு அங்கு வழிகள் திறக்கும் என்று சொல்லி போகும்போது தன் கால் மாட்டில் ராக்காலம் படுத்திருந்த அந்த வேலைக்காரியை பார்த்து கேட்ட ஒரு காரியம், நீ யார்? ஹூ ஆர் யூ? நீ யார்? நான் உம்முடைய வேலைக்காரியாக ரூத் என்று சொன்ன போது அந்த நடராத்திரி வேளையிலும் அந்த தனிமையான வேளையிலும் ஒரு ஏழை பெண்ணாக இருக்கிறாளே என்று சொல்லி அவர் ஒரு சாதாரண மனிதனைப் போல அல்ல, ஒரு பரிசுத்தமானாக தன்னை திகழ வைக்கிறார். இந்த கல்யாணத்துக்கு முன்னாக வாழ்கிறவர்கள், தவறாக நடக்கிற மக்கள் சமுதாயங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் போவாஸ் வாழ்க்கையிலே ஒரு சாட்சி உள்ளவர். தன் களத்துக்கு வந்த பெண் குறித்த ஒரு சாட்சி கெட்டுப்போகக்கூடாது, தனக்கும் பேர் கெட்டுப்போகக்கூடாது என்று அறிந்து அதிகாலையில் இருட்டோடே அனுப்பிவிடுகிறார். தன் வாழ்க்கையிலே ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் இன்றைக்கு வாலிபலுக்கு தேவை.
உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வாழ்க்கை, உன்னுடைய கற்புள்ள ஜீவியம் சாட்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் பவுல் குறிப்பிடுகிற வார்த்தை. ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே நாம் குறிப்பிடுகிற வேளையிலே, அந்த சோதனையான நடுராத்திரி வேளையிலே, அந்த தனிமையான நேரத்திலும் அந்த அருமையான போவாஸ், மகளே உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலாம், உன்னுடைய பிந்தின சீர் நல்லது என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உனக்கென்று உள்ள வாழ்க்கைக்கு வழியை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். ஆமருமையானவர்களே, ஒரு பக்திமான் விருப்பம் போல் நடக்கிறவன் இல்லை, தான் ஒரு ஒழுங்கோடு ஜீவிக்கிறவன். ஆம், பெயர் பெற்றவர்களை சொப்ப மதியினம் கெட்டுப்போக பண்ணும். முடிவாக ரூத் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே, ஓ ஜனத்தின் அங்கீகாரத்தை பெற விரும்பினான். தன்னை விட நெருங்கின ஒருவன் முறையானை அழைத்தார், மூப்பர்களை அழைத்தார், பட்டண வாசலிலே பேசுகிறார், ஒழுங்கை உண்டாக்குகிறார், மக்களுடைய அங்கீகாரத்தை பெறுகிறார். நீங்களும் இன்றைக்கு புகழ் பெற்றவர்களாக, பாக்கியவான்களாக, பெயர் பெற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட எல்லா தேவ ஜனங்களையும் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் அந்த புகழ்ச்சி தேடி வருவதாக. பாக்கியவான் பட்டணத்திலும் சபையிலும் தேசத்திலும் உயர்ந்து விளங்குவார்களாக. இவளை ஆசீர்வதிக்கிறோம். செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளுடைய சரீரங்கள் இருக்கிற நோய்கள் நீங்கி போவதாக, பிரச்சனைகள் நீங்கி போவதாக, சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஒரு மேன்மையை இவர்கள் இன்று முதல் காண்பார்களாக. ஒரு பேர் பிரஸ்தாபம் இவர்களுக்கு கர்த்தரால் வருவதாக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.